ரெட்மில இருந்து 9 பிரைம் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெட்மியோட இந்த 9 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார வைத்தாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மியோட இந்த 9 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த தடவை ரெட்மி எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஃபோனோட பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ரெட்மியோட K30 மாதிரியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை கேமரா சுற்றி வந்து ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வந்து அது கிளாஸ் பாடி, இது வந்து பிளாஸ்டிக் பேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக் சைடில் வந்து ஷைனிங்கான பிளாஸ்டிக் கிடையாது, அதுக்கு பதிலாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனோட கிரிப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளேக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல டிரைட்னஸ் பொறுத்தவரை 400 நிட்ஸ் வரையும் போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கார்னிங் கோலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே மாதிரி கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து நமக்கு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு செக்மெண்ட் வருதுன்னா அதில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இந்த காலத்தில் வந்து டிஸ்பிளே பார்க்க முடியல. ஸோ ரெட்மி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயமாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் ஒரு 12 nm ப்ராசராக வருது. மேலும் வந்து இதில் 2 கோர்ஸ் வந்து 2 GHz கார்டெக்ஸ் A75 கோர்ஸ்லேயும் வந்து 6 கார்டெக்ஸ் A55 கோர்ஸ் வந்து 2 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து ARM Mali G52 2EEMC2 அப்படிங்கிற ஜிபி வந்து பயன்படுத்துகிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 950 MHz வரையும் போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி 9 ஃபோனில் வந்து G85 அப்படிங்கிற ஹீலியோட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இது G80 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் அதோட டவுன் கிரேடை தவிர பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். குறிப்பாக எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஆப்ஸும் ரன் பண்ணலாம். பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட மிஸ் செட்டிங்ஸ் வரையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் விளாட முடியும். ஸோ கண்டிப்பாக கேமிங்க்கு அதுவும் 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா இது வாங்கலாம். RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படி பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜிலும், இன்னொரு 4GB RAM 120GB ஸ்டோரேஜிலும் வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்துறாங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். டெடிகேட் சிம் செட்டை கொடுத்த காலத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 10 OSல MIUI 11 வந்து ரன் ஆகுது. MIUI 12 அப்டேட்டும் இந்த ஃபோனு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பேக் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது சென்சர் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. நாலாவது கேமரா வந்து ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் 4 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இந்த கேமராவோட எடுக்க முடியும். ஸோ ஃபோனோட பேக் சைடில் இதில் 4 கேமராவோட வருது. ஃப்ரண்ட் சைடோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா கீழே வருது. மேலும் வந்து இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் இருக்குது. அதனால் டேரெக்டாக வந்து ரிமோட்டாகவே உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லையும் வந்து ரெட்மி இதை கட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. வர வைக்கக்கூடிய விஷயம் தான். மேலும் இந்த ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இது போக வந்து ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் தடுக்கிறதுக்காக இதில் வந்து P2A நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு லைட்டாக ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதில் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஆனால் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இந்த 18 வாட் சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா 499 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து மீடியாகாம் வெப்சைட்டில் போய் வாங்கிட முடியும். ஆனால் இந்த ஃபோன் வந்து அட்லீஸ்ட் வந்து சார்ஜிங்கோட சப்போர்ட்டாக கொடுத்துருக்கிற நல்ல விஷயம். தேவைன்னா வந்து நம்ம டேரெக்டாக சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 18 வாட் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணலாம். மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 198 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLT, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் ப்ளூ, மின் கிரீன், சன்ஃப்ளவர் ஃப்ளேர் மற்றும் மேட் பிளாக் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 9999க்கும், அது வந்து 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவான பாயிண்ட் தான் நிறைய இருக்குது. காரணம் இந்த ப்ரைஸ் ஃபேக்டரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கூட ஃபுல் HD+
ப்ளஸ் ரெசல்யூஷன், மீடியடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர், 5020 mAh பேட்டரி இருக்குது, 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் வருது. தேவைப்பட்ட ஒரு 495 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் வாங்கிக்கலாம். ஸோ இது பாசிட்டிவான விஷயம் தான். காரணம் என்னன்னா 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபோனுக்குள்ள கொண்டு வரணும்னா நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் அந்த அளவுக்கு இல்லை. ஐஆர் சென்சர் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 4 கேமரா ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. இது மாதிரி பல விதமான பாசிட்டிவ் விஷயம் இருக்கிற காரணத்தில் இந்த ஃபோன் வந்து ஓரளவு மஸ்ட் பை ஃபோன் அப்படிங்கிற சொல்லலாம் 10,000 செக்மெண்ட் கீழே. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. அருண் டெக் இந்த மற்ற வீடியோ உங்கள் வரை நன்றி, வணக்கம்.